நண்பர்களுக்கு வணக்கம். எகைன் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வெஜிடபிள்லாம் போட்ட முழு பச்சை பயிறு சாதம். வெஜிடபிள் ஹோல் க்ரீன் மூங் தால் ரைஸ். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, காரப்பொடியோ இல்லை சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மாங்காயும் தக்காளியும் தான் புளிப்புக்கு. எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ், நான் புழுங்கரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு முழு பச்சை பயிறு. இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். டெய்லி நம்ம பச்சரிசி தான் சாப்பிடுவோன்னா பச்சரிசியும் எடுத்துக்கலாம். கணக்கு 1:1. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காய்கறியும் எடுத்துக்கலாம். புளிப்புக்கு மட்டும் மாங்காயும் தக்காளியும் கருவேப்பிலையும் அதோடு நான் சேர்த்து வச்சுருக்கேன். மாங்காய் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ஒரே ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா தோலை சீவிட்டு அந்த மாங்காயையும் குட்டி குட்டியாக நறுக்கி தான் நான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு போர்ஷன் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காத பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஒரு குக்கரில் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தேவையான வத்த மிளகாயும் பச்சை மிளகாயும். காரத்துக்கு வெறும் மிளகா மட்டும்தான். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஊற வச்ச அரிசி, முழு பச்சை பயிறு, தண்ணி 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பயிருக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது ரொம்ப குழைவாகவும் இருக்காது, ரொம்ப உதிரியாகவும் இருக்காது, சாப்பிட சாஃப்டாக இருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதி வந்த அப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 3 விசில் விட்டு எடுக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக பிரமாதமான முழு பச்சை பயிறு வெஜிடபிள் சாதம் ரெடி. ரொம்ப ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது குழையாத இருக்கும். நான் இதுக்கு இன்றைக்கி வெங்காயமும் கேரட்டும் சேர்ந்த ஒரு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த ரைத்தா கொடுக்கும்போது கொஞ்சம் அதில் லைட்டாக சுகர் சேர்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது புளிக்காத இருக்கும். இது நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சத்துக்கள் நிறைந்த முழு பச்சை பயிறு சாதம் வெஜிடபிளோட கூடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.